குட்டி முயல் ராமுவும் ஞான ஆமையும். ஒரு அழகான காட்டுப்பகுதியில் அங்கே ராமு என்ற துருதுருப்பான குட்டி முயல் துள்ளி குதித்து ஓடுகிறது. அதன் பின்னாலேயே ஞானம் நிறைந்த ஆமை ஒன்று மெதுவாக ஓடி வருகிறது. ராமு குதித்து கொண்டே சிரித்தபடி, வா ஆமையாரே, போட்டிக்கு நேரமாகுது அப்படின்னு என்று முயல் சொல்லுது. ஆமை சிரித்து கொண்டே நிதானமாகவே பிரதானமாகவே ஆமை வருகிறது. ஒரு பெரிய மரத்தின் அடியில் மிருகங்கள் எல்லாம் கூடியிருக்கிறது. அங்கே ஒரு பந்தயம் நடக்க இருக்கிறது. நரி நடுவராக இருக்கிறது. நரி, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நடக்க இருக்கும் பந்தய போட்டியில் யார் வெற்றி பெறுகிறாள் என்று பார்க்கலாம். அவளோடு இருக்கிறோம். மிருகங்கள் ஆர்வத்துடன் சத்தம் போடுகிறது. ராமுதான் ஜெயிக்கணும், ஆமைதான் ஜெயிக்கணும் என்று. ஒரு வழியாக ராமுவும் ஆமையும் வந்துள்ளார். ஆமையும் ராமுவும் ஓடத் தொடங்கியது. ராமு பின்னாலேயே மின்னல் வேகத்தில் ஓடுகிறது. ஆமை வழக்கமாகவே வேகத்தை விட நிதானமாக ஊர்ந்து வருகிறது. ராமு தன்னைத்தானே பேசிக்கொள்கிறான். ஆஹா ஆஹா, ஆமைதான் நம்மளை விட ஸ்லோவாக வருகிறதே, நாம தான் ஈஸியாக ஜெயித்து விடுவோம் என்று. ராமு ஓடிக்கொண்டே இருக்கும்போது வழியில் பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை பார்க்கிறது. ராமு பழங்களை சாப்பிட அங்கேயே நிற்கிறது. ராமு பழங்களை சாப்பிட தொடங்கிவிட்டது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று, ஆமை வர இன்னும் நேரமாகும் என்று நினைத்து ராமு சாப்பிட்டு படுத்து விட்டான். ராமு தூங்குவதை ஆமை பார்க்கிறது. ஆமை மெதுவாக ராமுவை தாண்டி செல்கிறது. ஆமை மெதுவாக ராமுவை தாண்டி சென்று விட்டது. நிதானமாகவே பிரதானமாக தாண்டிவிட்டது. ராமு விழித்து பார்த்தான். ஆமை வெற்றி கோட்டை தாண்டுகிறதை பார்க்கவும் ராமு அதிர்ச்சி அடைகிறான். நரி ஆமையை வெற்றி பெற்றது. மிருகங்கள் ஆமைக்கு கைதட்டுகின்றனர். ஆமைக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது மிருகங்கள். ராமு வெக்கத்துடன் நிதானமும் விடாமுயற்சியுமே வெற்றிக்கு வழி அப்படின்றது. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவனை ரொம்ப குறைவாக எப்பவுமே நம்ம நினச்சிடக்கூடாது. அவனுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும், அவனுக்குள்ளேயும் ஒரு வெற்றி இருக்கிறதுக்கு அடைய இருக்கும். நம்ம அவனை ரொம்ப கீழே நினச்சோன்னா, நம்ம அவனை சோம்பேறின்னு நினச்சோன்னா, லாஸ்ட்டில் இப்போ யார் சோம்பேறி? ராமு தான் சோம்பேறி. அப்போது ஆமை ஸ்லோவாக வந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜெயிச்சிருச்சு. ஓகேங்களா சுட்டீஸ்? நீங்களும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் இன்னொரு ஸ்டோரியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாட்டா, பாய்.